இங்கே ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர் அல்ல என்பது போல இந்த மாணவருடைய பேச்சு இங்கே சிறப்பாக அமைந்திருந்தது. இந்த விருதை பற்றி ஏற்கனவே நானும் இந்த விருதாளர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக என்னை அழைத்த தமிழ் சிலம்பரசன் அண்ணன் அவர்களும் நிறைய பேசியிருக்கிறோம். இப்படி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை அவர்கள் நடத்துவார்கள் என்று நான் இதுவரை எதிர்பார்க்கவில்லை. இவருடைய தேர்வுக்குழு என்பது மிக சாதாரண குழுவாக எனக்கு தெரியவில்லை. அடுத்த 5 இல்லை 10 ஆண்டுகளில் இவர்கள்தான் தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கப் போகிறார்கள் என்று இன்று எனக்கு தோன்றுகிறது. அப்படி ஒரு சிறப்பான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். சமூக சேவை என்பது ஒரு போதை. அதை மக்களுக்கு செய்யும் போது தினந்தோறும் நாம் அந்த சேவைகளை செய்து கொண்டே இருக்கும்போது நாம் உணரக்கூடிய அந்த இன்பமானது என்றும் குறைவதில்லை. அதற்கு உதாரணமாக இன்று இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. வரக்கூடிய காலங்களில் அன்பு சகோதரன் மேலும் பல சமூக சேவைகள் செய்து இந்த மக்களுக்கான தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற நேரத்தில் என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக அன்னை தெரசாவுடைய ஒரு வார்த்தை, அந்த வாழ்க்கை முறை. அவர் தொழுநோயாளுக்காக உதவி கேட்டு செல்லும் போது கையை நீட்டும் போது கையிலே ஒருத்தவன் எச்சில் உமிழ்ந்தான் என்று வரலாறுகளை படித்திருக்கிறோம். அப்போது அவர்கள் அதை துடைத்து விட்டு எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்ட, தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உன்னால் முடிந்தது கொடு என்று கேட்டார்கள் என்றது வரலாறு. வரக்கூடிய காலங்களில் இந்த சமூக சேவையானது அன்னை தெரசாவை போன்று இல்லாமல் தியாகத்தோடு அந்த சிந்தனையோடு நாம் செயல்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து வாய்ப்பளித்து நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.